விளங்குறதெல்லாம் அறவே ஆதாரம் இல்லை. இப்படி வழங்க வேண்டும், இப்படி புரிய வேண்டும். கண்ணை காட்டி விட்டதால் கண் இருக்குன்னு விளங்க வேண்டும். இதெல்லாம் ஆதாரமாகாது. கண்ணு இருக்குன்னு சலாம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் தாங்க. காது இருக்குன்னு சலாம் சொன்னாங்க, ஒரு ஆதாரம் தாங்க. இப்படி விளங்கணும் விளங்கணும்டா எல்லாம் தான் விளங்க, 1000 வழக்கம் வந்துகிட்டே இருக்குமே. இது இல்லாம ஆதாரம் நாங்கள் அடிப்படை ஆதாரத்தை வச்சிருக்கிறோம். உருவம் இல்லைங்கிறதுக்கு செய்யும் அப்படி அனுப்பிச்சோம். ஏன் உருவம் இருந்தா அப்ப உடல்லாம் கொடுக்கணும், அப்ப மாமிசம் எல்லாம் வரணும். அன்புள்ள சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிறைய விஷயம் சொன்ன ஒண்ணுக்கு பதில் சொல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை 60 முழம் நீளம் உள்ளவராக அல்லாஹ் படைச்சான்னு வருது. அப்ப அல்லாஹ்வுடைய அளவு 60 முழமா அப்படின்னு கேட்டு அந்த அர்த்தம் தப்புன்னு சொல்ல வர்றார். இப்ப நம்ம ஷேக் அப்துல்லா அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டோவில் இருக்கும் அவர் வடிவம். அப்ப அது 5 அடியாது. ஒரு ஆளுடைய சாயல் அளவை காட்டுமா? அது சாயலை கொண்டு 60 முழம் எடுப்பீங்களான்னு ஒரு ஆளுடைய போட்டா ஸ்டாம்ப் சைஸ் போட்டா இருக்கு. அந்த ஸ்டாம்ப் சைஸ் போட்டா யாருன்னு கேட்டா இவர் தான் சொல்லுவோம். இல்ல இவர் 6 அடி இருக்காரு, இவர் 1/2 இன்ச் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாயலை சொல்றதுக்கு போது என் அளவை கொண்டு பிக்ஸ் பண்றியா? அதுல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயல் தானே சொன்னாங்க, 60 முழம் இருக்கணுமான்ற அளவையும் சேர்த்தா சொன்னாங்க. அதனுடைய சூரத்திலையும் ஒத்துகுலிகி அந்த நீளத்திலையும் அல்லாஹ் படைச்சானா இந்த மாதிரி சொல்லுங்க. வடிவத்தில் தான் படைச்சிருக்கான். சாயல் தான் மனிதனுக்கு அல்லாஹ் தன் சாயலை கொடுத்திருக்கானே தவிர உயரத்தில் கொடுக்கல. அந்த பெருமானை பத்தி நமக்கு சொல்லப்படவில்லை. அந்த ஆன்சர் தப்பு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இன்னும் சொல்ல போனா அது இன்னொரு பயங்கர தத்துவம். அவருடைய வடிவம் ஏன் சொன்னாங்க தெரியுமா? இந்த டார்வின் என்ன செஞ்சிட்டான், அது குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னான்ல, அதை மாத்துறதுக்காக எல்லாம் என்ன பண்றான், அதுக்கு விஞ்ஞானத்தை சொல்லுது அப்படிங்கிற ஒரு பயங்கர தத்துவத்தை சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா என்ன செய்யறாங்க, இதா காத்தல அகதுக்கும் 2 இடத்துல இதை சொல்றாங்க, 2 சந்தர்ப்பத்தில். ஒரு சந்தர்ப்பம் என்ன, இதா காத்தல அகதுக்கும் உங்கள யாராவது ஒருத்தட்ட சண்டை போட்டீங்கன்னா, சண்டை செய்யக்கூடிய நேரத்தில் ஃபுல் எஜித்தனிபில் வஜிக முகத்தில் அடிக்காம தவிர்த்துக்கிறங்க. ஏன்னா ஃபைனல்லாஹ் ஹலக ஆதம அலா சூரத்திஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் வடிவத்தில் படைச்சிருக்கிறான். அதனால முகம் அல்லாஹ்வுடைய சாயல் இருக்குது, அதை கூட அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது என்ன அர்த்தம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை விளக்கி முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்பு அது மாதிரி. ஆமா, இந்த முஸ்லீம் தானே, முஸ்லீம் தான். முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்புல இந்த மாதிரி இருக்குது, சண்டை போடும்போது இப்ப தவிர்த்துக்கிறங்க. அப்ப இந்த இதெல்லாம் ஒரு விதண்டாவாதமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்புறம் என்ன, ஃபிரௌன் அபூஜஹல் அவன்லாம் அல்லாஹ்வுடைய சாயலா? அட மனிதனுக்கு அந்த சாயல்னா சாயலை வச்சா தீர்மானிக்கிறது? அவனுடைய தன்மைகளை வச்சு குணாதிசயங்களை வச்சு நல்லவன் கெட்டவனை தீர்மானிப்போமே தவிர சாயலை வச்சே தீர்மானிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அதை சொல்ல வேண்டியதானே? ஃபிரௌன் அபூஜஹலை சொல்றீல்ல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, நபிமார்கள்லாம் இருந்தாங்களே. அப்ப அல்லாஹ் தன்னுடைய அஹ்ஸனு தக்வீம் அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறான். அந்த அழகான வடிவம் எதுன்னா அவனுக்கு உரிய வடிவத்தில் தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்லி அதனால முகத்தில் அடிக்காத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துட்டதுனால இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலையே கேலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இதை சொல்றாங்க, அவங்கள தான் இது கேலி பண்ணக்கூடிய வகையில் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கீழே விழுந்துற அளவுக்கு அந்த கையை காட்டினாங்கன்னு சொன்னோம்ல, பேச்சு வேகத்தில் வருவது எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லவழி காதுக்கு சொல்லல, சொரிஞ்சாங்க. கேட்கக்கூடியவனா இருக்கான்னு காதை காட்டினாங்கல்ல, அரிச்சிருக்கும் சொரிஞ்சாங்கன்னு நல்லவழி சொல்லாம விட்டாரு. அப்ப அதாவது பேச்சு வழக்கில் கைகால காட்டுறதுங்கிறதுக்கு ஒரு சொல்லிட்டு அந்த சொல்லுக்கு தகுந்தவாறு கைகால காட்டுறது வித்தியாசம் இல்லையா? சும்மா கைகால இப்படி பேசும்போது சொல்றமே அப்படி அதுக்கு இப்படி சாப்பிடலாங்கிற 2க்கு வித்தியாசம் இல்லையா? சரியான சாப்பாட்டுறாம அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சாப்பாட்டுறாமன்னு சொல்லி கொண்டு இப்படி காட்டினா என்ன அர்த்தம்? பேச்சு வழக்குன்னு அர்த்தமா? அந்த செயலை நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன்னு அர்த்தமா? அப்ப பேச்சு வழக்குங்கிற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சைகை செஞ்சலாம் என்னவாயிரும், அது பேச்சு வேகத்தில் சொன்னது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஹதீஸ எவ்வளவுக்கு ஹதீஸ மட்டும் இல்ல குர்ஆனையும் கேலி பண்ணியாச்சு. ஒண்ணு கேலி, அதுக்கு விளக்கத்தையாவது கொடுக்கணும். உலகத்தையும் அழிச்ச பிறகு வானபூமியில் அழிச்ச பிறகு ஒய் அஹமில் அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமைனின் சமானியாண்டு குர்ஆன் ஆயத்து அதை வாசிக்கிறார். அப்படியே அன்றைய தினம் 8 வானவர்கள் உம்முடைய இறைவன் அரசை சுமந்து கொள்வார்கள், நேரடி அர்த்தம். அதை சொல்லிவிட்டு இதெல்லாம் நம்ப இயலுமாங்கிறார். அப்ப 8 வானவர் சுமக்கிற இடம் தானே அல்லாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார கேள்வி ஏதாவது இப்ப அல்லாவுக்கு இருக்கனாக்கியாவது 8 வானவர்கள் சுமப்பார்கள் நானா சொன்னேன், நீங்களா சொன்னீங்க, இமாம்களா சொன்னாங்க, பெரியார்களா சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தையும் வாசித்த மூலத்தோட அர்த்தத்தையும் செய்துவிட்டு அல்லாஹ்
அல்லாஹ் கிறுக்குத்தனமா சொல்லிவிட்டாங்கிறார். அப்ப இது என்ன? இது அல்லாஹ் ரசூலுக்கு உங்களுடைய வெயிட் என்ன? உருவம் இல்லைன்னு சொன்ன ஆட்கள் இப்படித்தான் போய் நான் பார்த்திருக்கிறேன். உருவம் இல்லைன்னு சொன்ன உடனே என்னவாயிரு, அல்லாஹ் ஒரு ஒண்ணும் இல்ல, அவனுக்கு எதுக்கு பயப்படணும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற மாதிரி அல்லாஹ் கொண்டு தள்ளிடுறான் இருக்கிறத மறுக்கிறதுனால. அவனை உரிய விதத்தில் அதே மாதிரி லைசக்கமிதலி திருப்பி அவனை போல் எதுவும் இல்லை. எந்த ஆயுதம் முறிஞ்சி உளுந்துருச்சோ, எந்த ஆயுதத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியும், அந்த ஆயுதத்தை தூக்கிட்டு வர்றாரு. அவனை போல் எதுவும் இல்லைங்கிறதுல அடங்கி இருக்குங்கிறார். நான் திருப்பி கேட்டனே, அவனை போல் எதுவும் இல்லைங்கிறீங்க. எதனால சொல்றீங்க? உருவம் இருந்தா, உருவம் அல்லாவுக்கு உருவம் இருந்து நமக்கு உருவம் இருந்துச்சுன்னு சொன்னா அவனை போல் எதுவும் இல்லைங்கிறதுக்கு முரணா வரும்ங்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, உருவம் உள்ள பொருள்களும் உலகத்தில் இருக்கிறது, உருவம் இல்லாத பொருள்களும் உலகத்தில் இருக்கிறது. அப்ப உருவம் இல்லைன்னு நீங்க இறைவனை சொன்னீர்களே, ஆனால் உருவம் இல்லாத பொருளோட ஒப்பிட்டுட்டீங்க, காற்றை போல இறைவனை ஆக்கி விட்டீர்கள். அப்பவும் லைசக மிஸ்லிஹி ஷைஉன் முரண்படுதுன்றன, அதுக்கு ஆன்சர் இருக்குன்னு சொன்னீங்களா? சொல்லிவிட்டு திருப்பி அதை சொல்லணும். ஒரு வாய் அதுக்கு தொடர்ந்து பதில் சொல்ல முடியல, மறுபடியும் லைசக மிஸ்லிஹி எப்படிப்பட்ட சாமான் தெரியுமாங்கிறார். சரியான வசனம் தான் அது. நீங்க செய்யற மாதிரி உலர்களுக்குரிய வசனம் இல்ல அது. அது அர்த்த புஷ்டியான வசனம். உருவம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவனை போன்று இல்லை என்று சொல்லலாம். அவனுக்கு காது இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அது நம்முடைய காதை போல இல்லை என்று சொல்லலாம். அவனுக்கு பார்வை இருக்கு, கண் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய கண்ணை போல இல்லை என்று சொல்லலாம். இதுல ஒரு பெரிய முரணே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அந்த லைசக மிஸ்லிஹினால உருவம் இல்லைன்னு நீங்க சொல்ல வந்தீர்களே, ஆனால் அப்ப உருவமற்றவன் நீ சொன்னால் உருவமற்ற பொருள் உலகத்தில் இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் உருவமற்றவன், காற்றும் உருவமற்றது, ரெண்டையும் ஒன்னாக்கிட்டீங்க நாங்க சொல்லலாம்ல. இதுக்கு என்ன பதில் கேட்டனே, நிறைய பண்புகளை சொல்லி கேட்டனே, ஒண்ணுக்கும் ஆன்சர் இல்ல. மறுபடியும் லைசக மிஸ்லிஹி ஷைஉன் சொல்லி குர்ஆன் வசனத்தை பொருத்தமற்ற இடத்தில் திருப்பி பயன்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அந்த தஜ்ஜால் விஷயம் கேட்டன்ல, அதுக்கு கண்ணு இல்லைன்ற அர்த்தம் தான் வரும். எப்படி வரும்? அல்லாஹ் அத கண்ணு குருடேங்கிறத சொல்லிவிட்டு அது இல்லைன்னா குருட்டுத்தனம் இல்லைன்னு அர்த்தம் வருமா? கண்ணே இல்லைன்னு அர்த்தம் வருமா? உங்கள் இறைவன் ஒரு கண் குருடான முருகன் கண் அற்றவன் சொல்லணும். அதுக்கு குருட்டு கண் அற்றவன் சொல்லக்கூடாது. குருட்டு கண் அற்றவன் என்ற சொல்லு கண் அற்றவன் அர்த்தத்தை உலகத்தில் எந்த பாஷையிலாவது தருமா? அதுக்கு என்னதான் அர்த்தமா? குருட்டு கண் அற்றவன் கண் அற்றவன் அர்த்தம் சொல்ற. எப்படி அது கண்ணற்றவன் சொல்லிட்டு போயிடலாமே. அவருங்கிற ஒரு ஊனத்தை சொல்லியா சொல்லுவாங்க? ஒரு மனிதனுக்கு குருட்டு கண் இல்லைன்னா அர்த்தம் நல்ல கண் இருக்குன்னு அர்த்தம், கண்ணை இல்லைன்னு அர்த்தம் ஆகுமா? அப்ப குருட்டு கண் இல்லைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் செய்யணுங்கிறாங்க? நல்ல கண்ணை இல்லைன்னு அர்த்தம் செய்யணுங்கிறாங்க. இது எந்த லாங்குவேஜ்ல, இது எந்த இலக்கணத்துல, எந்த மொழியில இப்படி இருக்கிறது? நம்முடைய பேச்சு வழக்கில் இப்படி இருக்குதா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவங்களுடைய வாதங்கள் இருக்கிறது. தெளிவா இருக்கிறாங்க. என்னது? அந்த மனமுரண்டு இவ்வளவு அள்ளி போட்டாலும் நேரடியா உருவங்கிற கொண்டே காட்டினாலும் அதெல்லாம் இல்லைன்னா இல்லதான். அப்ப இருக்கிற இல்லைன்ற நிரூபிக்க செஞ்சாங்களா? ஒரு ஆதாரத்தையாவது, ஒரே ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு வசனம் இது உருவம் இல்லைன்னு சொல்லுது, ஒண்ணு காட்டல. இவ்வளவு ஒரு நாள் புறம் ஓடி போயிருக்கிறது, ஒரே ஒரு ஆதாரத்தை கூட காட்டவில்லை. நம்ம அடுக்கடுக்கு அள்ளி போட்டதுக்கெல்லாம் அந்த அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை என்ற வாதத்தை சொன்னால் யாருடைய எந்த வாதத்துக்கும் சொல்லிட்டு போயிடலாம். என்னத்தையா லாய் லாயில ஒருத்தர் சொன்னா கூட அது அந்த அர்த்தம் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லலாம். இத வாதம். அந்த சொல்லு அந்த மொழியில என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு மாற்றமா குர்ஆன் தடுத்தா நீங்க என்ன செய்யுங்க? அர்த்தம் கொடுக்காதீங்க. உருவம் இருக்கிறது எந்த வசனம் தடுக்குது? எந்த ஹதீஸ் தடுக்கிறது? உங்க மனோ இச்சை தடுக்கிறது. அதனால பேசிக்கா நல்ல உருவம் இருக்கு என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாகி இருக்கிறது. ஒண்ணுமே சொல்லல என்று சொல்கிறார்கள். நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டார்கள், முக்ஸிதீன்கள் நீதிமான்களாக நடக்கிறார்களோ அவங்க இந்த நிறைய ஆதாரங்கள் நாங்கள் அள்ளி போடணும், குறைவான நேரம் தான் இருக்கிறது. இந்த லாஹி அலா மனாபிர மின் நூரின் அன் யமீனி ரஹ்மான் அஸ்ஸவஜல். ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அதான் நீதியா நடக்கிறாங்கல்ல, அவங்க ரஹ்மானுடைய வலது புறத்திலே, ரஹ்மானுடைய பண்புக்கு வலது இடதெல்லாம் இருக்குமா? ரஹ்மானுடைய வலது புறத்தில் உள்ள மேடையில நீதிமான்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்ப ரஹ்மானுக்கு வலது புறம்னா வலது இடது எதுல வரும்? வலது இடதுன்னு எதுல சொல்லுவோம்? ரஹ்மானுக்கு வலது புறம், ரஹ்மானுக்கு இடது புறம் அப்படின்லாம் சொல்லப்படுமே. ஆனால் அப்ப இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ரஹ்மானுடைய வலது புறத்தில் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு எதை காட்டுகிறது? ஏன் இந்த மாதிரி உருவம் இல்லைன்னா இந்த மாதிரி வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்களா? உருவமற்ற ஒன்றுக்கு எதை வலது, இந்த காத்துக்கு வலது எது இடது எது சொல்ல இயலுமா? அப்ப உருவமற்ற ஒன்றுக்கு வலது இடதெல்லாம் கற்பனை செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி மூசா நபிக்கு தௌராத்தை கொடுத்ததை பற்றி
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவாதம் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல. அப்ப என்ன செய்வாங்க, வஹத்தலக பியதிஹி, தௌராத் வேதத்தை தன் கையால் உனக்கு எழுதி தந்தான். அத பலகையா தான் கொடுப்பான். மூசா நபி போவாங்க இல்லையா, ஜிப்ரீல் மாதிரி வந்து ஓதிலாம் காட்டுறதுல பலகையா தான் கொடுப்பான். பலகையை கொண்டாந்து கோவமா போடுவார் மூசா நபி எல்லாம் வருகிறது. அப்ப கையால் எழுதி கொடுத்தான் எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் பார்த்து விட்டு கை இருக்குன்னு மக்கள் வழங்குவார்கள். ஏன்னா இதுக்கு வந்து சக்தி ஆற்றல்லாம் வழங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரியான வசனங்கள், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரசூல்லா போட்டாங்கன்னா வேற அர்த்தம் வருமா இல்லையா, அப்படி குழப்பிடுவாங்களா நம்மள. தெளிவான இடத்துல ரசூல்லா விட்டு போயிருக்கிறாங்க. குழப்பம் இல்லாத